ஸோ இருக்கிற ஜென்சி பசங்களுக்கு உணவு பற்றின புரிதல் இருக்குன்னு இப்போ இருக்க ஜென்சி பசங்களுக்கு வந்து உணவு பழக்க நிறைய ஹாபிட் இருக்கு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அட்வான்ஸாக நினைக்கிறாங்க. ஸோ ரிச்சான ஃபுட்ஸ் என்ன இருக்கும், இப்போ பிரியாணினா பிரியாணியில் அதில் ஹை குவாலிட்டி என்ன போகலாம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இந்த சைடு வந்து ஜென்சி பக்கம் வரமாட்டுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டு அதில் வந்து இன்ஸ்டாவில் போடுறதோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதோ அந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. நம்ம மாதிரி பாரம்பரியமாக கொஞ்சம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய நம்ம பாரம்பரிய உணவுல சார். இப்போ அதாவது இட்லி தான் நான் சொல்றது. இட்லி ஃபர்ஸ்ட் அது எல்லாருக்கும் ஏற்று வந்து சின்னவர்லேருந்து பெரியவங்களுக்கு இட்லி கொடுப்பாங்க. அதுக்கு மாறா வந்து தான் இடியாப்பம். இடியாப்பம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் இடியாப்பம் நைட்டு எத்தனை மணிக்கு சாப்பிட்டாலுமே கரெக்டாக ஒரு மணி நேரம் தான். 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ஜீரணம் ஆயிரும். நீங்கள் ரஃப் அண்ட் டஃப்னு எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது. நீங்கள் 1 மணிக்கு நைட்டு சாப்பிட்டாலும் தெரியும், அது 1 மணி நேரத்தில் சரிமாங்க. அடுத்து பசி எடுக்குதுங்க. அதனால தான் உங்கள் இடியாப்பத்துக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நைட் நேரத்துக்கு மட்டும் இடியாப்பம் சாப்பிட்டுங்க. அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ காலைல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜிம்மு போகணும், நான் உடம்பு குறைக்கணும், ஃபிட் ஆகணும், நான் ரன்னிங் போகணும். நீங்கள் இடியாப்பம் சாப்பிட்டா எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கான நான் இடியாப்பம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லலை. சாப்பிட்டீங்கன்னா அந்த காலையில் இந்த மாதிரி சில பேர் எந்திரிச்சு நடக்கிறவங்க நடப்பாங்க, சில பேர் இல்லை சாப்பிட்டு மட்டும்தான் அப்படின்வாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இடியாப்பம் சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உடனே ஜீரணம் ஆகிக்கிறோம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஜீரணமாகும் அது மட்டும் தான் நல்ல ஃபுட்டு. நான் வந்து பிரியாணி சாப்பிட்றேன், பரோட்டா சாப்பிட்றேன், அதெல்லாம் வந்து இருக்கட்டும் சார். ஆனால் அந்த சாப்பாடுலாம் எவ்வளோ செரிக்கிறதுக்கு நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ ஒரு பிரியாணி நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு பரோட்டா சாப்பிட்றீங்கன்னா குறைஞ்ச ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அது கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் இடியாப்பம் சாப்பிட்டோம்னா வந்து 1 மணி நேரத்தில் கரெக்டாக அவங்க பசி எடுக்க ஆரம்பிச்சிடும்.